फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம வாழைப்பூ பருப்பு வடை தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ வடை. ஆமா. அதுக்கு வந்து 100 கிராம் வந்து கடலை பருப்பு எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொரகொரப்பா ஒவ்வொரு பருப்பெல்லாம் முழுசா கிடக்குற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை இப்போ நம்ம உள்ள சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வரமிளகாவும் சோம்பும் லேசாக அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பருப்போட போட்டு அரைச்சாலும் ஓகே தான். மல்லித்தலை கொஞ்சோண்டு, அப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய பவுட்ரு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மண் சட்டியில் வாழைப்பூ வடை. வடை சாப்பிட்டா எப்படி இருக்கு டைட்டில்? வடை சாப்பிட்டா என்ன, வாழைப்பூ வடை சாப்பிட்டா என்ன? வடை சாப்பிட்டா அடை சிச்சி நாய கெட்ட பேச்சு பேசிட்டு. வடை சாப்பிட்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி வாயில அதெல்லாம் வாயில வைக்க கூடாது, குச்செல்லாம் தொண்டைக்குள்ள குத்திரும். வாழைப்பூக்கு வந்து வாழைப்பூ பிடிக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கே வாழைப்பூலாம் பிடிக்காது இல்லையா, இந்த மாதிரி நீங்க வடையா செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா அம்மா என்ன செய்யுது? வாழைப்பழம் செய்யுதா? என்ன செய்யுது? வாழைப்பழமா? வாழைப்பூ வடை. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. அங்கே ஒரு ஆள் தொட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க, தர்ணீஸ். இங்கே ஒரு ஆள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இது எல்லாத்தையும் உருட்டி வைக்கணுமா ஃபர்ஸ்ட்டு? சரி, உருட்டு 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 உருட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சிட்டோம். உருண்டை பிடிச்சதை வந்து இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது தட்டி அதில் போட்டு எண்ணெய் எங்கே காஞ்சிச்சுன்னு, எங்கே காஞ்சிச்சு காயலடி புகை வருதுங்கிறாரு, காஞ்சிச்சுன்னாரு. சரி போட்டு எடு, போட்டு எல்லாமே வந்து லைட்டாக இப்படி தட்டி கொடுத்து நம்ம இப்போ உள்ள போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வடை சாப்பிடுவியா நீ? எத்தனை வடை வேணும் உனக்கு? 100 வடையா? அப்பா இரு, எங்கிட்ட போய் இது பண்ணிட்டு வர்றேன். 100 வடை வேணுமா? உனக்கு 2 வடை, உனக்கு 3 வடை, தர்ணீஸ்க்கு 3 வடை, அம்மாவுக்கு 3 வடை. அப்பா சாப்பிடவே சாப்பிடாது. எனக்கு பிடிக்காதுப்பா. யாருப்பா? என்னப்பா? கோழியெல்லாம் வரட்டி விடு பாப்பா, கோழியெல்லாம் வரட்டி விடு. இப்போ நல்லா புரியுது பாருங்க. திருப்பி போடு. இதுலயே நம்ம வந்து கடலை பருப்புல வந்து இது செஞ்சிருக்கோம். கடலை பருப்பு பருப்பு கடலை பருப்பு பருப்பு அது இன்னொரு தடவை செய்வோம் ஒரு நாளைக்கு. ஒரு 1 கிலோ போட்டு விட்ருவோம். எதனால அப்படின்னா, அதை நாங்க செஞ்சு ஒரு தடவை திருச்சியில தர்ணீஸ்க்கு 1 மாசத்துக்கு வந்துச்சு, 1 வாரத்துக்கு வச்சு இங்கேயும் கடத்தூருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் தர்ணீஸ். நல்லா புரியுது, அழகா புரியுது வடை. பறிச்சு எடுக்கிறியா எல்லாத்தையும்? ஓகே. ஃபைனலா நம்மளுடைய அந்த வாழைப்பூ வடை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? சூப்பரா அழகா வந்திருக்கு. அந்த வாழைப்பூ அழகா தெரியுது பாத்தீங்களா? சரி, இப்போ எல்லாம் சாப்பிடுங்க. நீ ஒன்று எடுத்துக்கடா தரணி. வடை சாப்பிட்ற வடைடா. பியா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இந்த அதிகமா தியாக்கு கொஞ்சம் வச்சுக்கா வச்சுக்கா. கடி சூடு இல்லைல்ல? எடுத்துக்கடா எடுத்துக்கடா, எடுத்து சாப்பிடு. எப்படி இருக்கு டேஸ்ட்? மொறு மொறு இருக்கு. அவளுக்கு ஒன்று கையில் எடுத்து கொடு. எடுத்துக்கம்மா. நீயா சாப்பிடு, நீயா சாப்பிடு. சாப்பிடு. எப்படா தம்பி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். சாப்பிடு சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்து சாப்பிடு. வேணுங்கிற வடையை எடுத்து சாப்பிடு. கண்டிப்பா நீங்களும் வாழைப்பூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். வாழ்த்துக்கள். பாய் பாய். தியா பாய் சொல்லிடுமா? பாய் பாய் சொல்லிடு. பாய். எங்க பாப்பா கை மட்டும் தான் கட்டுவா, நான் தான் ஆட்டுவேன். பாய் பாய்.